உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க. இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான். 3 விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக்க போகிறது. என்ன? கஷ்டப்படுறேன் சார், காசே இல்லை, தொழில் விருத்தியே அமையல, குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கடகத்துல உச்சங்க. குரு வந்தாச்சு, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு. குரு வந்துட்டா என்ன ஆகும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாதம். இது ஒரு குருமங்கள யோகம்னு பேர். குரு கடகத்தில் இருக்கிறது குருச்சந்திர யோகம்னு பேர். அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது, நிறைய லேண்ட் வாங்க போறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க, வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது, வண்டி வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க, பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து குரு சனியை பார்க்குறார். நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார். மிக பிரம்மாண்டமான 3 அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. இந்த பதிவை முழுசாக பாருங்க. பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும். முழுசாக பாருங்க. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இதான் ஒரு செய்தி. என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்திலே குரு பகவான் முதல் யோகம். 3 யோகம் சொன்ன சார், அதுல முதல் யோகம் என்னன்னா, குரு பகவான் 5ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். சூப்பர். 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பலன்களை தருவார்? 5ஆம் இடம் என்பது என்ன? யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் எனும்போது யோகங்களை தருகிறார். யோகம். 5ஆம் இடம் என்பது என்ன? 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து சொத்துக்கள் சேரும் இடம். 5ஆம் இடம் என்பது வந்து உங்களுடைய இறை அருள். 5ஆம் இடம் என்பது மாமா. 5ஆம் இடம் என்பது உங்களுடைய அனுக்கிரகம், திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும்போது 1 10 குடையவன் அவன். 1 10 குடையவன், 10 குடையவன் உச்சமாக்குறான். தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. தொழிலில் வேற லெவல் போறீங்க. அடுத்த லெவல் ப்ரமோஷன்லாம் பார்ப்பீங்க இந்த குரு பகவானால். 1 10 குடையவர் உச்சம் எனும்போது தொழிலில் மிகத்தகு மாற்றங்களை நீங்கள் அடைகிறீர்கள். மிகப்பெரிய உன்னதங்களை நீங்கள் அடைகிறீர்கள். இதான் முக்கியமான விஷயமே. ராசிநாதன் உச்சம், 10 குடையவன் உச்சம். அதே நேரத்தில் இந்த 1 10 குடையவன் உச்சம் என்பதால் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார், புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலான்னு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடுமான்னு தெரியல. கவலையப்படாதீங்க, நல்லா ஓடும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, குரு எனும்போது, குரு உச்சம் எனும்போது, குரு தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு காலப்புருஷ தத்துவத்தின்படி குரு தான் ஃபினான்ஸ் இன்சார்ஜ். சனி என்பது தொழில்காரகன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? குரு தான் ஃபினான்ஸை தரக்கூடியவர். அந்த ஃபைனான்ஸை தரக்கூடியவர் உச்சம் பெறும்போது உங்களுக்கு பணவரவு என்பது வருகிறது. அடுத்ததாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாகிறது. அதிர்ஷ்டம் பிச்சுக்கிட்டு வருது. நிறைய அதிர்ஷ்டம். அடுத்து எந்த காரியத்தை தொடங்கினாலும் ஒரு அதிர்ஷ்டம். ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா கூட அந்த வீடியோ ஓடுறது கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும். ஒரு படம் எடுத்தால் கூட அந்த படம் ஓடுறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும். எதா இருந்தாலும் சரி, ஒரு அதிர்ஷ்டம் இல்லாமல் எந்த தொழிலும் கிடையாது. அந்த அதிர்ஷ்டம், ஒரு கடை வச்சுட்டேன் சார், கடை ஓடணும், கஸ்டமர் வரணும், அப்போ அது ஒரு அதிர்ஷ்டம். அந்த இடம் ஒரு அதிர்ஷ்டம். அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்ன? அந்த அதிர்ஷ்டம் வந்து குரு பகவான் பார்க்கும்போது, அதிர்ஷ்டத்தை நம்பி வேலை பார்க்குற ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி கோல்டில் பணம் போட்டிருப்பேன் சார், காலில் போட்டு சாயந்தரம் எடுப்போம் போன்ற விஷயங்கள், அதிர்ஷ்டத்தை நம்பி தான் அவங்க வேலை. கருவு மேலே போச்சுன்னா காசு, கருவு கீழே போச்சுன்னா வறுமை. ஸோ அப்போ கருவு மேலே போகுமா போகாதா, குரு பகவான் தருகின்ற யோகத்தாலே கிடைக்கும் போன்றவைகள்லாம் இந்த குரு 8ஐ பார்த்து விடுகிறார், 9ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதி அற்புதமான பலன்கள் என்ன? ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் என்ன பலன்களை தருவார் என்றால், பூமி லாபத்தை தருகிறார். வீடு வாங்க போறீங்க, லேண்டு வாங்க போறீங்க, குபேர சம்பத்துகளை அடைய போறீங்க, இதெல்லாம் தருவார். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுடைய உடம்பை பார்க்கிறார். எப்படி? மீனராசிக்கு ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஜென்ம சனியாக இருக்கிறார். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், மீனராசிக்காரர்கள்லாம் இந்த ஜென்ம சனியினால அடிக்ஷன்ல மாட்டிக்க போறீங்க. பழைய கெட்ட பழக்கங்கள்லாம் வரும். நீங்கள் விட்டு ஒழிந்த பழக்கங்கள்லாம் மீண்டும் வரும். இதெல்லாம் காரணம் என்னவென்றால், ராசிநாதன் ராசியிலேயே சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அந்த வக்கரம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார்.
குரு வக்கரம் பெற்ற சனியை பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த சனி நல்ல சனியாக மங்கள சனியாக மாறுகிறார். அப்போ ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களை அடிக்ஷன் பண்ணிட்டு இருந்த சனி, அதே மாதிரி ராசியில் அமர்ந்து உங்களுக்கு டயர்ட்னஸை கொடுத்துட்டு இருந்த சனி அதனுடைய போக்கை மாற்றுகிறது. 11-12 கூடியவன் இந்த சனி. அந்த சனி பகவான் தன் போக்கை மாற்றுகிறார். மாற்றி என்ன பண்ணுறார், உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறார். ஜென்ம சனியாக உங்களுக்கு தொடர்கிறார். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரம்தான். இந்த ஜென்மசனி மங்கள சனியாக மாறும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சனி 3, 7, 10 பார்க்குறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உலக புகழ் பெற போறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், நீர் சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட, உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்களுக்கு சிறப்பு. 5ஆம் இடத்திலே குரு உச்சம், சந்திரனுடைய வீட்டிலே குரு உச்சம் என்பது மிக அற்புதமான விஷயம். குரு சந்திர யோகம் என்று பெயர் நண்பர்களே. இந்த 5ஆம் இடத்து உச்சம் என்பது சந்திரன் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். சந்திரன் உங்களை ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். அதே நேரத்தில் இந்த சந்திரன் என்ன பண்றாரு, அடுத்து குரு பகவான் உங்களை 9ஆம் இடத்தை பார்த்து அப்பாவுடைய உடல்நிலையை சரி பண்றாரு. அதிர்ஷ்டத்தை அதிகம் பண்ணுகிறார். அடுத்து உடம்பை பார்த்து உடலை கட்டுறுதி மாறாத ஒரு உடலோடு இளமையை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இதை எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் எங்கேயுமா சுற்றிட்டே இருக்கேன் சார், என் வாழ்க்கையே ஹாஸ்பிட்டலில் போயிரும் போல இருக்கு, நான் என்ன பண்ணுறதுனே தெரில, எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலாகவே இருக்கு போன்றவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன். இந்த குரு இனி நோய்களிலிருந்து விடுதலையை தருகிறாராக மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு, கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதுல இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது, குரு சந்திர யோகம்னு பேரு. அப்ப கலைஞர்களுக்கு, கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்றார். இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது மனசை தைரியம் பண்றார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். இந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேரு. 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இனி இந்த வருடம் ஃபுல்லா யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்ரியம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான். அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துல ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும், குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம், 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன், சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து தரேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.